டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா எந்த மாதிரியான வீட்டு குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம்? பெரும்பாலும் இந்த சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ், இந்த பிரச்சனைக்கு நம்ம ஹோம் ரெமடிஸ் எதுவுமே ட்ரை பண்ணா கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சின்ன சின்ன மூலிகைகளை நம்ம பயன்படுத்தி நலம் பெறலாம். அப்படின்னா இப்போ டயட் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். ஸோ உணவு முறைகள், ஒவ்வொரு நோய்க்குமே ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உணவோடு சேர்த்து சில மூலிகைகளை எடுத்தா அது நமக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, சில மூலிகைகள் இருக்கு. அதை எடுக்கும்போது சிறுநீரக சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக சிறுநீரகம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள், கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம், பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ், கிட்னில வரக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள், அதுக்கப்புறம் ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கள், சிறுநீரக கற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சிறுநீரகம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள், சிறுநீரக கற்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிளாடர்ல, யூரினரி பிளாடர்ல நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. ஸோ இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அது நமக்கு நிறைய சிறுநீர் பை அழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு யூரின் போகும்போதே அதிகப்படியான தொந்தரவுகளை நமக்கு கொடுக்குது. ஸோ யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு எரிச்சல், வெண்மை நிறத்துல கலந்து வெளியேறுது. சில ஆண்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு, ஸ்பெர்மட்டூரியா அப்படின்னு கண்டிஷன். யூரின் போகும்போது செமன் கலந்து வெளியேறுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னே தெரியலங்க, ஆனா உடல் எடை எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. முக்கியமா அந்த ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ யூரின் பாஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, மேம் கரெக்டா யூரின் போகும்போதே ஒரு மாதிரி லைட்டா குழன்னு வர மாதிரி இருக்கு, நம்ம சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி மாதிரி தெரியுதுங்க. ஸோ இது என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல, ஒருவேளை விந்து கலந்து வெளியேற மாதிரி லைட்டா ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், யூரின் போகும்போதே நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நம்ம சரி செய்யறதுக்கு நம்ம அன்றாடம் வாழ்க்கையில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லயே சில மூலிகைகளை செலக்ட் பண்ணி சாப்பிடணும். பொதுவாகவே சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம உடல்ல என்னென்ன மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அன்யூஷுவலா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். ஸோ உடல் எடை நமக்கு குறைவு ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரியா, கிரியேட்டினின் இதோட அளவு எப்படி இருக்கு, யூரிக் ஆசிட் லெவல் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுலயே நமக்கு கிளியரா எல்லாமே தெரிஞ்சிடும். சுகர் எவ்வளவு இருக்கு, இல்ல புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா, இல்ல அதுல செமன் இருக்கா அப்படின்ற டெஸ்ட் எல்லாமே யூரின் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இத மாதிரியான டெஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த கஷாயம் நம்ம ஒரு நாளைக்கு 2 வகையான கஷாயம் நான் சொல்றேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரியாகிட்டே வருது. இதுல முக்கியமாக நம்ம உணவு முறையில உப்பு குறைத்து சாப்பிடணும், அசைவ உணவுகள் எடுக்காமல் இருக்கணும், பிளட் பிரஷர் லெவல் எவ்வளவு இருக்குன்றத பார்த்துக்கணும். ஸோ பிபி சரியா நமக்கு நார்மலா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம உடல்ல இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஏற்கனவே நம்ம எந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, அதற்கேற்ற மருந்துகளை நம்ம சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வருது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா கஷாயம் அப்படின்னு சொன்னோம்னா 2 வகையான கஷாயம் எடுத்துக்கலாம். இதுல நீர்முள்ளி குடிநீர் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இதுல பார்த்தோம்னா சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இதுல கலந்துருக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது நமக்கு நல்ல பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நீர்முள்ளி குடிநீர் சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். எப்படின்னா இது உணவுக்கு முன் காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தணும். உணவுக்கு முன் காலை இரவு 2 வேளையும் இந்த நீர்மொழி குடிநீர் சூரணத்தை பயன்படுத்தும் போது நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் காலைல நம்ம ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு மூலிகை வகை இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்லயே கூட ரெடி பண்ணிக்கலாம். இதுல சேரக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிரட்டை கீரை பயன்படுது, பூனை மீசை நமக்கு பயன்படுது. இதனோட பார்த்தோம்னா சதகுப்பை அப்படின்ற மூலிகையும் இதுல சேருது. ஸோ இந்த 3 மூலிகை, அதாவது இந்த இலைகளை எல்லாமே நம்ம நிழல்ல உலர்த்தி வச்சுக்கணும். சதகுப்பை லேசா பவுடர் பண்ணிட்டு இதனோட கலந்துக்கலாம். இது
காலை இரவு 2 வேளையும் உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு இதை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். கஷாயம், பொதுவாக கஷாயம் அப்படின்னா 3ல் 1ஆக, அதாவது 3 டம்ளர் தண்ணி விட்டோம்னா 1 பங்கு அது வந்து குறைஞ்சி வரணும். இந்த கஷாய பொடி எல்லாமே சேர்த்து அதை நம்ம பயன்படுத்திட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த கஷாயங்களை நம்ம பயன்படுத்திட்டே வரணும். காலையில உணவுக்கு முன் ஒரு கஷாயம்னா உணவுக்கு பின் 2வது கஷாயம் குடிச்சிடணும். அதுக்கப்புறம் நைட் நம்ம உணவு சாப்பிடும் பொழுதும் உணவுக்கு முன் ஒரு கஷாயம், உணவுக்கு பின் ஒரு கஷாயம் வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். கால் வீக்கம் இருந்தாலோ, உணவு வந்து செரியாமை பிரச்சனை இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இதை பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து இந்த கஷாயங்களை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் நம்ம உடல்ல தெரிய ஆரம்பிக்கும். இப்ப சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு. மருத்துவர் ஆலோசனைப்படி அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.